ஆண்டுடைய வார்த்தை ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 60ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். 60:22. ஏசாயா, சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியுமாவான். கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் நடப்பிப்பேன். கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் நடப்பிப்பேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டுடைய வார்த்தை சொல்கிறது, சின்னவன் ஆயிரம் சிறியவன் பலத்த ஜாதியுமாவான் என்று சொல்லிட்டு, கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் நடப்பிப்பேன். ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, அவர் ஒரு காரியத்தை சொன்னார்னு சொன்னா அதை அவர் நிறைவேற்றுவார், அவரே நிறைவேற்றுவார். அதான் சொல்றார், கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் நடப்பிப்பேன். அப்ப ஆண்டுடைய வசனம் சொல்றது, எல்லாத்துக்கும் ஒரு காலம் வச்சிருக்கிறாராம். நட ஒரு காலம் உண்டு, நட்டதை பிடுங்க ஒரு காலம் உண்டு, அழ உண்டு காலம் உண்டு, நகைக்க ஒரு காலம் உண்டு, கட்ட ஒரு காலம் உண்டு, கட்டியதை இடிக்க ஒரு காலம் உண்டு. இப்படி பல காலங்களை வேதத்திலே நாம் பார்க்கிறோம். ஆண்டவருடைய வாசனம் சொல்லுகிறது. ஆண்டவர் சொல்றாரு, ஒரு காரியத்தை அவர் முதல்ல சொல்றார், சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதி ஆவான்றத ஒரு வாக்கை கொடுத்துட்டு, அந்த வாக்கை அவர் எப்ப நிறைவேற்றுவாராம், நான் ஏற்ற காலத்துல கர்த்தராகிய நான் தான் அதை செய்வேன் அப்படின்றார். நான் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் நடப்பிப்பேன். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட ஆண்டவர் பல வாக்குத்தத்தங்களை கொடுத்திருப்பாரு, பல வார்த்தைகளை சொல்லியிருப்பாரு. சொன்ன வார்த்தை ஒன்றும் நடக்காமலாம் போகாது. அது ஏற்ற காலம் வைத்திருப்பார். அந்த காலத்துல அதை தீவிரமா நடப்பிப்பார். அது நமக்கு கண்களுக்கு அது ஆச்சரியமா இருக்கும். வேதத்துல பார்க்கிறோம், சீயோனின் சிறையிருப்பை திருப்பும் பொழுது அது சொப்பனம் காண்கிறது போல இருந்தோம் என்று சொல்லி சங்கீதம் 126 எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். சிறையிருப்பு மாறுறதே சொப்பனம் காண்கிற நேரத்துல மாறி போயிருமா. பயங்கரமான சிறையிருப்பு சீயோனுக்கு. ஆனா அந்த சிறையிருப்பு மாறக்கூடிய நேரம் எவ்வளவு நேரம் அப்படின்னா, ஒரு சொப்பனம் காண்கிற நேரத்துல சிறையிருப்பே மாறி போச்சு. இஸ்ரவேல் ஜனங்கள் 430 வருஷம் அடிமையா இருந்தாங்க. அந்த 430 வருஷம் முடிந்த அந்த நாளிலே தானே அவங்க தீவிரமாய் அனுப்பப்படுகிறாங்க. தீவிரமா எகிப்தியர்கள் பாருங்க, அது வேற விடமாட்டேன்னு பிடிச்சி இழுத்து வச்சிருந்தவங்க, வெள்ளியும் பொன்னியும் கொடுத்து இவங்க எல்லாம் அவங்ககிட்ட இருந்து கொள்ளையடிச்சுட்டு வந்தாங்கன்னு சொல்லியிருக்கு. நீங்கள் அவர்களை கொள்ளையிடுவீர்கள்னு சொல்லி ஆண்டவர் சொன்னார். அந்த வாக்கின்படியே அங்க இருக்கக்கூடிய பொண்ணு வெள்ளி என்னென்னலாம் முடியுமோ எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அவங்க என்ன பண்றாங்க, இதுவரை விடமாட்டேன்னு சொன்னவங்க தீவிரமா துரத்தி விடுறாங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவர் ஒரு குறித்த காலம் வச்சுட்டாருன்னா அந்த காலத்தை ஒருத்தர் மாற்ற முடியும், யாரும் தடை செய்ய முடியாது. ஆகவேதான் ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்து தடைபடாது என்று அறிந்திருக்கிறேன்னு சொல்லி யோபு சொல்றாரு. ஆண்டவர் சொல்லும்போது ஏசாயா கொண்டு பேசும்போது சொல்றாரு, நான் செய்ய நினைத்ததை தடை செய்பவன் யார் அப்படின்னு கேட்கிறார். நான் உன்னை செய்ய நினைச்சிட்டேன்னா அதை யாராலப்பா தடுக்க முடியும்? யார் தடுத்துருவா? அதை செய்ய நினைச்சது நானு, அப்ப யார் வந்து தடுப்பா அப்படின்னு ஆண்டவர் கேட்கிறார். அப்படின்னா உங்க வாழ்க்கையில ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்யணும்னு பிளான் பண்ணிட்டாருன்னா அந்த பிளான் கண்டிப்பா நிறைவேறும். ஆகவே தான் வசனம் சொல்லுகிறது, தரிசனம் நிச்சயம் நிறைவேறும். ஆண்டவர் கொடுத்த தரிசனங்கள் நிறைவேறும். ஆனாலும் காத்துரு, அது இனி தாமதிப்பதில்லை. அதை தீவிரமா நடத்த போறார். ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தம் தீவிரமா நடக்கும். யோசேப்புக்கு ஒரு தரிசனத்தை ஆண்டவர் கொடுக்கிறார், ஒரு சொப்பனத்தை கொடுக்கிறார். அதற்கு ஒரு காலம் வைத்திருக்கிறார். அந்த காலம் வர அந்த வசனம் அவனை போட்டு புடமிட்டு எடுக்குது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அந்த காலம் வந்தது. சிறைச்சாலைக்குள்ள போய் கடைசியில் அவருக்கு அந்த சொப்பனம் அந்த தரிசனம் உண்மைதானா இல்லையான்ற அளவுக்கு தடுமாறுற அளவுக்கு ஒரு சூழ்நிலை. ஆனால் காலம் வந்தது. ஏற்ற காலம் வந்த உடனே அந்த நாள்ல அந்த நிமிஷத்துல தீவிரமா அவனை கொண்டு போய் ஷேவ் பண்ணி ட்ரெஸ்ஸை மாற்றி கொண்டு போய் ராஜாவுக்கு முன்னாடி வச்சு அன்னைக்கே அவரை பிரதமர் ரேஞ்சுக்கு, ராஜாவுக்கு அடுத்த ரேஞ்சில் உட்கார வச்சாச்சு. ராஜா சொல்லிட்டார், நான் தான் ஐயா சிங்காசனத்தில் மட்டும்தான் நான் பெரிய ஆள், மற்ற எல்லாம் நீ தான் அப்படின்ட்டார். ஆண்டவர் ஒரு மனுஷனை உயர்த்த பிளான் வச்சுட்டாருன்னா உங்க காரியத்தில் உங்க பிரச்சனையில் ஆண்டவர் இன்னைக்கு முடிக்கணும்னு நினைச்சிட்டாருன்னா அது இன்னைக்கே முடிஞ்சிடும். ஆண்டு சொல்லுகிறார், நான் ஏற்ற காலத்தில் அது தீவிரமா நடப்பிப்பேன். ஆகவேதான் ஆண்டுடைய வசனம், கர்த்தர் உங்களை உயர்த்தும்படி அவருடைய பலத்த கரத்தில் அடங்கியிருங்க. கர்த்தர் உங்களை ஏற்ற காலத்தில் உயர்த்தும்படி
அப்போ அதுக்கு ஒரு காலம் வச்சிருக்கிறார், உங்களை உயர்த்துறதுக்கு ஒரு காலம் வச்சிருக்கிறார். இப்போ இருக்கிற காலம் இப்படியே போயிட போகிறது கிடையாது. ஆண்டவரை தேடி வந்து நான் இப்படியே இருக்கிறேனே, ஆண்டவர் இப்படியெல்லாம் வாக்குத்தத்தம் பண்ணார், அது உண்மையா பொய்யா சந்தேகப்பட வேண்டிய அவசியமே இல்லை. 100% ஆண்டவரை நீங்கள் நம்பலாம். கர்த்தருக்கு மகிமையுண்டாட்ட கர்த்தரோ உண்மையே உள்ளவர். அவர் சொன்னதை செய்கிற தேவன். அவர் பொய்யுரையாத தேவன். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர். ஆபிரகாமுக்கு காலங்கள் கடந்து போனதை ஒழிய சொன்ன வாக்குத்தத்தங்கள் நிறைவேறினது. கர்த்தருக்கு மகிமையுண்டாட்டு சொன்ன வாக்குத்தத்தங்களை கர்த்தர் தீவிரமா நிறைவேற்றினார். 99 வயசுல திரும்ப வந்து சொல்றாரு பாருங்க, சொல்லிட்டு 100வது வயதுல ஈசாக்கை கொடுத்தாரே. அதனால அவருக்கு காலம் சமயம் அதெல்லாம் அவருக்கு, அல்லது சூழ்நிலை அதுக்கான காரியங்கள் இருந்தாதான் செய்யணும் அப்படின்லாம் கிடையாது. இல்லாதவைகளே அவர் இருக்கிறவைகளாக பெயர் சொல்லி அழைக்கிற தேவன். எது இல்லை நம்ம நினைச்சிட்டு இருக்கோமோ அதையே இருக்கிறதாக பெயர் சொல்லி அழைக்க வல்லமையுள்ள தேவன் அவர். அதை உண்டாக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார் அவர். ஆகவே அவர் நினைச்சு செயல்படத்தை தொடங்கிட்டார்னா அது தீவிரமா நடக்கும். கர்த்தருடைய வசனம் பொய் சொல்லாது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளில் கூட ஒருவேளை சோர்ந்து போன சூழ்நிலையில என்னையா அது இவ்வளோ நாளாக இழுத்துட்டே இருக்கு, இந்த காரியம் இவ்வளோ நாளாக கடந்து போய்கிட்டே இருக்கு, இவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கிறேனே, ஆண்டவர் ஒரு விடுதலை தரமாட்டாரா? ஒரு விடுதலை தரமாட்டாரா? ஒரு ஆசீர்வாதம் தரமாட்டாரா? என் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வராதா? என் வாழ்க்கையில் ஒரு உயர்வு வராதா? இப்படி பல விதத்தில் நம்ம யோசித்து கொண்டே இருக்கலாம். ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் இருக்குதே, வாக்குத்தத்தம் அப்போ பொய்யா? என் வாழ்க்கையில் இத்தனை வருஷம் ஓடி போச்சு, இனி என்ன செய்ய போகிறேன்? இப்போ அதுக்கான சூழ்நிலை இல்லை. அவர் வாக்குத்தத்தம் பண்ணும்போதாவது அதுக்கான சூழ்நிலை, அவர் சொன்னது நடக்கிறதுக்கான ஒரு கொஞ்சம் நம்பிக்கையாவது இருந்தது. ஆனால் இன்னைக்கு அது கூட இல்லையே அப்படின்ற சூழ்நிலையில் இன்னைக்கு இங்கே இருப்பீங்கன்னா கர்த்தர் சொல்றாரு, தீவிரமாக நான் நடப்பிப்பேன். ஏற்ற காலத்தில் அதை தீவிரமாக நடப்பிக்கிற தேவன் அவர் தீவிரமாய் நடப்பிப்பார். காரியங்களில் இன்றைக்கு கூட ஒருவேளை சிறையிருப்பா இருக்கலாம். இஸ்ரேல் ஜனங்கள் போல ஒரு அடிமைத்தனத்தின் நுகத்தில் இருக்கலாம். கர்த்தர் உங்களை வெளியே கொண்டு வருவார். கர்த்தருக்கு சியோனை போல சிறையிருப்பில் இருக்கலாம். கர்த்தர் அந்த சியோனின் சிறையிருப்பை ஒரு சொப்பனம் காண்கிற நேரத்தில் திருப்புவார். தாவீதனுடைய வாழ்க்கையில போல அபிஷேகம் பண்ணப்பட்ட பின்பும் பல பிரச்சனைகள், தொடர்ந்து போராட்டங்கள், நெருக்கங்கள், உயர்வில் மேன்மேல கர்த்தர் தாவீதை கொண்டு வந்த போல கொண்டு வருவார். மொர்தெகாயை தீவிரமாய் பாருங்க, ராஜாவுடைய அந்த ரதத்தில், அடுத்த ரதத்தில் உட்கார வச்சு அங்கே கனப்படுத்தணும்னு வச்சாச்சு. ஆண்டவர் மொர்தெகாயை கனப்படுத்தணும்னு வச்சார். டக்குன்னு எந்த மனுஷன் மொர்தெகாயை காலி பண்ண நினைச்சா அந்த மனுஷனை வச்சு ஆண்டவர் தூக்கி கனப்படுத்தினார். இதுதான் கர்த்தர் செய்கிற செய்க. எவன் ஆளை காலி பண்ண நினைக்கிறான் அவனை வச்சே நமக்கு ஆண்டவர் உயர்வை கொடுப்பார். அவனை வச்சே நம்ம தலையை உயர்த்தி காட்டுவார். அது கர்த்தர். அவர் செய்ய நினைக்கிறது தடைவிடாது. இன்றைக்கும் கூட ஆண்டோடைய வார்த்தை சொல்லுது, நான் தீவிரமாய் நடப்பிப்பேன் என்று சொல்கிற தேவன். ஜனங்க தீவிரமாய் ரட்சிக்கப்படுவாங்க. ஜனங்களுக்காக பரிதபித்து அழுது புலம்பி ஜெபித்து, இன்னும் என் வீட்டில் யார் ரட்சிக்கப்படலை, அழுதுட்டு இருக்கீங்களா? ஏன் இன்னும் ரட்சிக்கப்படல? நான் ஆண்டவருக்கு உண்மையாக இருக்கிறேன், ஜெபிக்கிறேன், என் கணவர் ரட்சிக்கப்படணும்னு நினைக்கிறேன், பிள்ளைகள் ரட்சிக்கப்படணும்னு நினைக்கிறேன், ஆனால் பிள்ளைகள் இன்னும் ரட்சிக்கப்படலையே, இன்னும் மனம் திரும்பலையே, ஏன் இந்த மாற்றம், ஏன் இன்னும் மாற்றம் வரல? கலங்கி கொண்டு இருப்பீங்க. கர்த்தர் தீவிரமாக ரட்சிப்பார். உங்கள் பிள்ளைகளை தீவிரமாக தூக்கி எடுப்பார். அவர்கள் மனம் திரும்பி வருவார்கள். அவர்கள் தீவிரமாக இடத்துல கொண்டு வரப்படுவார்கள். இதுவரை சத்துருவின் கையில் பிடியில அந்நிய மனுஷனுடைய கையில் அடிமைத்தனத்துக்குள்ள கடந்து அவங்க அலக்களிக்கப்பட்டிருந்திருக்காங்க. ஆண்டவர் அவர்களை தீவிரமாக இடத்துல கொண்டு வந்து உன் பக்கத்தில் வச்சு கர்த்தர் அவர்களை ரட்சிப்புக்குள்ள நடத்த கர்த்தர் பலப்படுத்த போகிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆகவே சின்னவனாயிரும் சிறியவன் பலத்த ஜாதிமாவான். ஏற்ற காலத்தில் அதை தீவிரமாய் நடப்பிப்பேன் என்று சொன்னவர் உங்கள் காரியங்களில் கர்த்தர் ஏற்ற காலம் வைத்திருக்க. அந்த காலத்தில் தீவிரமாக நடக்கும். சோர்ந்து போகாதிருங்கள். அதை நிச்சயம் நிறைவேற்றுவார். அது நிச்சயம் நிறைவேறும். அவர் சொன்னது நிச்சயம் நிறைவேறும். அது தாமதித்தால் அதுக்கு காத்திரு. இனி அது தாமதிப்பதில்லை. கர்த்தர் அதை தீவிரமாய் நடப்பித்து உன்னை ஆசீர்வதிப்பார், உன்னை சந்தோஷப்படுத்துவார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆகவே ஆண்டவருக்கு நாம் இடம் கொடுப்போம், கர்த்தருக்கு இடம் கொடுப்போம். அவர் நம்மை நடத்தட்டும், அவர் நம்மை ஆசீர்வதிக்கட்டும். நான் தான் உயர்த்துவேன்னு சொல்கிறார். நம்மளா உயர்த்தணும், நம்மளை பெருமைப்படுத்தணும்னு நினச்சோம்னா அது வீண் பெருமையாக போயிடும். அது நம்மையே நாசம் பண்ணிவிடும். ஆனால் கர்த்தர் ஒரு மனிதனை உயர்த்தினார்னா, கர்த்தர் ஒரு மனிதனுடைய பேரை பெருமைப்படுத்தினார்னா அது ஆசீர்வாதமாக இருக்கும், அது நிலையாக இருக்கும். கர்த்தர் கொடுக்குற ஆசீர்வாதமே ஒரு வித்தியாசம், ஒரு தனிப்பட்டது. ஆனால் நம்மளே நம்ம வீண் பெருமையை நம்ம அடிச்சுக்கிட்டு சுற்றணும்னு சொன்னால் அந்த வீண் பெருமை வீணானது, அது வீணாகவே போயிடும். ஆனால் கர்த்தர் உயர்த்தும்படி கர்த்தருடைய கருத்தில் விட்டு கொடுப்போம். கர்த்தர் உயர்த்தட்டும். கர்த்தர் உயர்த்தும் போது அவர் அதை தீவிரமாக, அதனால தான் சொல்கிறாரு, கர்த்தர் நான் கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாக அவர் தான் நடத்துவார். நம்மளா பிச்சு பிடிங்கிட்டு வர முடியாது, நம்மளா பிச்சு பிடிங்கிட்டு பெரிய ஆக முடியாது.
ஆனா கர்த்தர் சொல்றாரு, கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் அதை தீவிரமாய் நடப்பிப்பேன் என்று சொல்லி உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் நிறைவேற்றி உங்களை ஆஸ்வதிப்பார். தைரியமாக இருங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார்.